எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம். இலங்கை கிரிக்கெட் ஏ அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளர் அவிஷ்க குணவர்தன இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் என நேற்று நாம் செய்தி வெளியிட்டோம். 2016ஆம் ஆண்டில் சரித் அசலங்கவின் தலைமையில் 19 வயதுக்குட்பட்ட அணி அரையிறுதிக்கும் 2022இல் துனித் வெல்லாலவின் தலைமையில் காலிறுதிக்கும் தகுதி பெற்ற போது அவிஷ்க குணவர்தனவே பயிற்றுவிப்பாளராக இருந்தார். அவிஷ்க இலங்கை ஏ அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக பணியாற்றி வந்த போதே இலங்கை 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் என அண்மையில் தெரியவந்தது. அவிஷ்கவின் பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றிய காலப்பகுதியில் இலங்கை வளர்முக அணி 2017 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் ஆசிய வளர்முக அணிகளுக்கு இடையிலான தொடர்களில் சாம்பியன் பட்டத்தையும் 2024ஆம் ஆண்டில் 2ஆம் இடத்தையும் 2025இல் அரையிறுதி வாய்ப்பையும் பெற்றிருந்தது. அவிஷ்க குணவர்தன அந்த அணியின் பயிற்சிப்பாளராக இருந்த 3 ஆண்டுகளில் 18 வீரர்கள் தேசிய அணியில் இணைந்தனர். அவர்களில் நிஷான் மதுஷங்க, லஹிரு உதார, மிலான் ரத்நாயக்க, பவன் ரத்நாயக்க, கமில் மிஷார, நுவனிந்து பெர்னாண்டோ, இஷான் மாலிங்க, ஜரித் லியனகே, துஷான் ஹேமந்த மற்றும் துனித் வெல்லாலகே ஆகியோர் அடங்குகின்றனர். உலகக்கிண்ணத்திற்கு பின்னர் செய்யப்பட்ட மாற்றங்களைத் தொடர்ந்து அவிஷ்க குணவர்தன அந்த அணியின் பயிற்றுவிப்பாளர் பொறுப்பிலிருந்து 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் பயிற்றுவிப்பாளராக மாற்றப்பட்டதாக ஊடக அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. மேலும் பல பயிற்றுவிப்பாளர்களை மற்ற துறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் மேற்கொண்டிருந்ததாக அந்த அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. தலைவலிக்கு தலையணையை மாற்றுவது போல பயிற்றுவிப்பாளர்களை மாற்றிய கிரிக்கெட் அதிகாரிகள் இந்த நாட்டில் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு எதுவும் செய்யவில்லை என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தங்கள் நண்பர் கும்பலுக்காக தலையணையை மாற்றும் கொள்கைகளால் பலர் ஏமாற்றம் அடைந்தனர். சுருக்கமாக கூறினால், இந்த தோழமை முதலாளித்துவ கும்பல் கடந்த 2 ஆண்டுகளில் அவ்வப்போது 8 பயிற்றுவிப்பாளர்களை சுற்றுப்பயணத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளது. இந்த பின்னணியிலேயே இலங்கை கிரிக்கெட்டின் 2ஆம் நிலையை உருவாக்கி அதனை தேசிய நிலைக்கு கொண்டுவர உழைத்த பயிற்றுவிப்பாளர்கள் பதவி விலக நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். 14 ஆண்டுகள் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடி தற்போது அந்த அணியின் பயிற்றுவிப்பாளராக இருக்கும் அவிஷ்க குணவர்தன கிரிக்கெட் அதிகாரிகளின் செயற்பாடுகள் காரணமாக பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார். 10 ஆண்டுகளாக இந்த நாட்டில் கிரிக்கெட்டை சீரழித்த இந்த கும்பலால் கிரிக்கெட் மாத்திரமல்ல, பயிற்றுவிப்பாளர்களும் கிரிக்கெட்டை விட்டு வெளியேறும் ஒரு நிலை உருவாகியுள்ளது. இந்த தோழமை முதலாளித்துவ கும்பலின் இதுபோன்ற செயல்களால் மேலும் சிதைக்கப்பட்டு வரும் இலங்கை கிரிக்கெட்டின் பெருமையை பாதுகாக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எப்போது நடவடிக்கை எடுப்பார்கள்? எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம்.